வணக்கம் மக்களே. பிக் பாஸ்ல டிடிஎஃப் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அரோரா தாங்க வின் பண்ணியிருக்காங்க. நேத்து நம்ம சாண்ட்ராவோட சம்பவத்துக்கு அப்புறமா விக்கல்ஸ், சபரி, வினோத் இவங்க 3 பேருமே வெளியே போயிட்டாங்க. மிச்சம் 5 பேருமே அந்த கார்க்குள்ள தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய டாக்ஸ் நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கமருதன் வெளியே போயிட்டாருங்க. அப்புறம் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திவ்யாவுமே முடியலன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. அப்போ அந்த காருக்குள்ள வந்துட்டு கடைசியா பாரு, அரோரா, சுபிக்ஷா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பாரு தூங்கிட்டாங்க. பாரு தூங்கும்போது பாரு வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுபிக்ஷாவும், அரோரா வந்து உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மார்க், ஸ்கோர் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே. இப்ப யாரு வெளிய வந்தாலுமே அரோரா தான் வின்னர் அப்படிங்கிறதுனால நம்ம ஆரோவே வெளிய வந்துட்டாங்கங்க. லாஸ்ட்ல நம்ம சுபிக்ஷா வெளிய வராங்க. அண்ட் ஓவரால் டோட்டல் பார்க்கும்போது நம்ம டிடிஎஃப் வின்னர் வந்து அரோரா தாங்க. ஸோ டீடைலா என்னாச்சு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. மார்னிங் என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா வெளியேறினதுக்கு அப்புறமா திரும்பவும் அந்த சாண்ட்ரா விஷயத்தை பத்தி அந்த காருக்குள்ள பேசுறாங்க. பேசும்போது அப்பயே நம்ம வினோத் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து சைலண்டா இருந்தீங்கனாலே அவ தூங்கிடுவா, தூங்குனா அவ தோத்துருவாங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா சைலண்டா இருந்தா ஆரோ, சுபிக்ஷாக்குமே தூக்கம் வருங்கிறதுனால அவங்க சைலண்டா இருக்க மாட்டாங்க. பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பாட்டு பாடி தாளம் போட்டு இருக்கும் போதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாரு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி கண்ணை மூடும் போதே நம்ம யோசிச்சோம் ஒருவேளை பாட்டை நிறுத்திட்டு அவங்க தூங்கிடுவாங்களோன்ட்டு. ஆக்சுவலா பார்த்தா பாட்டும் அவங்க பாடிட்டு தான் இருந்தாங்க. அப்பயே நம்ம பாரு தூங்கிட்டாங்க. இதை பார்த்தா பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாருங்க, பாரு நீங்க வந்து தூங்கிட்டீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு. அதை கூட நம்ம பாரு வந்து ஏதோ வெற்றி இது பண்ண மாதிரி வெளியே வந்துட்டு செமையா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பாரு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் யாருமே நம்ம பாரு கிட்ட பேசவே இல்லைங்க. இதை பார்த்தா நம்ம பாரு வந்து ஓவரா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. நம்ம பாரு நேரம் சாண்ட்ராவை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போக நம்ம சாண்ட்ரா மூச்சு தூக்கி வச்சுட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம பாரு ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிட்டு வெளியவும் வந்துட்டாங்க. நம்ம பாருங்கிட்டே கம்ரு மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. வேற யாருமே அவங்கள்ட்ட போய் பேசல. அண்ட் ஓவரால் ஸ்கோர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு 12 பாயிண்ட்ஸ் வரும், செகண்ட் பிளேஸ்க்கு 10 பாயிண்ட்ஸ் வரும். அப்போ 10 பாயிண்ட்ஸ் வரும்போதுமே நம்ம அரோரா வந்து ஆல்ரெடி 39 இருக்கிறதுனால 49 ஆயிருவாங்க. ஆனா நம்ம சுபிக்ஷா 35 இருக்கிறதுனால 12 பாயிண்ட்ஸ் வந்தாலுமே 47 தான் ஆவாங்க. அதனால இது எப்படியுமே ஆரோ தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விக்கல்ஸ் கால்குலேட் பண்ணி சொன்ன உடனே நம்ம ஆரோ சரி நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு நம்ம ஆரோ அங்கிருந்து வெளியவும் வராங்க. சுபிக்ஷா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களுமே சரி ஓகே நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியவும் வந்துட்டாங்க. நம்ம பிக் பாஸுமே இந்த டாஸ்க்கான வின்னர் வந்து சுபிக்ஷா. அவங்களுக்கு 12 மதிப்பெண், இவங்களுக்கு 10 மதிப்பெண் அதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் டிடிஎஃப் வின்னர் யாருங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணல. பட் ஸ்கோர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆரோ தாங்க வின்னரா இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் வந்து என்னெல்லாம் பேச போறான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கோம். அது என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.